பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தத்திலே தேவனுடைய ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் தேவன் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை, ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு விதமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சத்துரு தேவனுடைய பிள்ளைகளை விழ பண்ண வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை தடை செய்ய வேண்டும், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை விலக்கிவிட வேண்டும் என்று சொல்லி மறைமுகமாக ஒரு ரகசிய ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும்போது, பிசாசு எதிர்ப்பதற்கு திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த சர்வாயுத வர்க்கங்களை குறித்து எழுதுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்க நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பிசாசு தடையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நஷ்டங்களையும் வேதனைகளையும் ஏற்படுத்தி விடுவான். இந்த காலை வேளையில பிசாசு செய்கிற முதல் காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற நன்மைகளையும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அவன் செய்கிற மிகப்பெரிய தந்திரமான ஆவிக்குரிய யுத்தம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை அல்லது விசுவாசத்தை குலைத்து போட்டு விடுவான். அல்லேலூயா. உதாரணமாக, தேவன் ஒரு நன்மையை நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேவ சபையில் ஜெபிக்கிறோம், விசுவாசமா ஜெபிக்கிறோம். ஆனால் சில பாதகமான சூழ்நிலைகள் வரும்போது நமக்கே சற்று சந்தேகம் வந்து விடும், நம்பிக்கை தகர்ந்து போய்விடும். இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி பிசாசு அவிவிசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் விதைத்து விடுவான். எனவே நாம் ஜெபிக்கும் போது அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு அவிவிசுவாசம் வந்து நம்பிக்கை அற்றவர்களாய் மாறி விடுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பிசாசு பிடித்த மகனின் தகப்பன் தன்னுடைய மகன் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடம் அழைத்து கொண்டு செல்லுகிறான். போகும்போது இவன் என்ன செய்கிறான், இயேசுவின் சீசர்கிட்ட கொண்டு போய் அவனை கொண்டு விடுகிறான். அவர்கள் இவனுக்காக போராடி ஜெபிக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு சுகம் கிடைக்கல. இப்பொழுது அந்த தகப்பன் அந்த மகனை அழைத்து கொண்டு இயேசுவிடம் போகிறான். இயேசுவிடம் போய் சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய மகனை சிறு வயது முதலே இந்த பிசாசு பிடித்து அவனை அலைகழித்து தீயிலையும் தண்ணீரிலையும் கொண்டு போய் அவனை விடுகிறது. உங்களுடைய சீசரத்தில் கொண்டு போய் விட்டேன், அவங்களால இவனை குணமாக்க முடியல, உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்லுவார், விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். அந்த மகனுக்கு ஏன் விடுதலை கிடைக்கலன்னா, அந்த தகப்பனுடைய அவிவிசுவாசம், நம்பிக்கையற்ற சூழ்நிலை. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அவிவிசுவாசம் வந்துட்டுனா நம்ம தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது மிகப்பெரிய தடையாய் மாறிவிடும். ஆமேன். எனவே இந்த தகப்பன் தன்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி இயேசுவிடம் மன்றாடினான். உடனே இயேசு அவனுக்காக ஜெபித்தார், அந்த மகனுக்காக ஜெபித்தார். அந்த மகன் பரிபூர்ண குணமடைந்தான். அவனை தாக்கிற பிசாசு அவனை விட்டு, அவன் குடும்பத்தை விட்டு, அந்த மகனை விட்டு அந்த பிசாசு விலகி போனது. அந்த சிறு பையன் பரிபூர்ண குணமடைந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில அவிவிசுவாசங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதமாய் மாறிவிடுகிறது. எனவே யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும், அந்த நம்பிக்கை நமக்கு காணப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அந்த வாக்குகள் ஒன்றும் மாறாதது. தேவன் வாக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அந்த வாக்கை நிறைவேற்றவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு போன அத்தனை நன்மைகளையும் நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் மனமாற மனிதன் அல்ல. அல்லேலூயா. அவர் ஒருபோதும் சொன்ன வாக்குகளை நிறைவேற்றாமல் போவதில்லை. அல்லேலூயா. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவன் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு நம்முடைய விசுவாசத்தை உடைத்து போடுவதற்கு
நம்முடைய நம்பிக்கையை கெடுப்பதற்கு பல ஆவிக்குரிய யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் அதை முறியடித்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரித்து இந்த தேசத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். எனவே இந்த காலை நேரத்திலே நாம் தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டருள்வார். ஹல்லேலூயா. தேவன் நோக்கி கூப்பிடுவோம். நம்பிக்கையோடு கூட நாம் என்ன செய்வோம்? அவர் மேல் நம்பிக்கையோடு கூட நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நம்ம கொடுக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு அனுப்பி கொடுப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் யுத்தத்திலே தேவன் நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டார்கள். என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே உண்மை 100% நம்பி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில சமயங்களில் எங்கள் நம்பிக்கையை கெடுக்கிற சத்துருடைய வல்லமைகளை அழித்து கொடுக்கிறோம். அந்த தகப்பன் சொன்னது போல எங்கள் அவிவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னது போல எங்களுக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசம் நீங்கட்டும். இந்த நாளுக்குரிய கிருபை கொடும் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.